வணக்கம் என் குட்டி நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு துணிச்சல் மிக்க யானைக்குள்ள பத்தி ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். அந்த யானையோட பேரு எலி. கேட்க ரெடியா? வாங்க கதைய கேட்போம். ஒரு அடர்ந்த காட்டுல எலின்னு ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அதுக்கு ஓடுறதும் விளையாடுறதும் அழகான காட்டை சுத்தி பார்க்கறதும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் எலி விளையாடிட்டு இருக்கும்போ சில மக்கள் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபாலை போட்டாங்க. பாவம் எலி அந்த ஃபாலை மாட்டிக்கிச்சு. அதுக்கு அப்புறம் அந்த மக்கள் எலிய ஒரு இருட்டான கேரேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க எலியோட கால ஒரு பெரிய கனமான சங்கிலியை கட்டி சுவத்துல கட்டினாங்க. எலி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த சங்கிலியை அறுக்க முடியல. அந்த மக்கள் எலிக்கு சாப்பாடு சூட கொடுக்கல. தப்பிக்க முயற்சி பண்ணா அடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்ல எலி ரொம்ப சோர்வா போச்சு. அப்புறம் அவங்க எலிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. எலிக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. ஆனா தப்பிக்க பார்த்தப்போ மறுபடியும் அடி வாங்கிச்சு. எலி மறுபடியும் சோர்வா போச்சு. இப்படி நிறைய நாள் போச்சு. எலிக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. ஷியோ, நான் இனிமே எப்பவும் தப்பிக்கவே முடியாதோ, இங்கேயேதான் எப்பவும் இருக்கணுமோ எலி நினைச்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மக்கள் அந்த கனமான சங்கிலியை எடுத்துட்டு ஒரு சின்ன கயிறை கட்டினாங்க. கயிறோட ஒரு முனைய எலியோட காலையும் இன்னொரு முனைய அப்படியே விட்டுட்டாங்க. கயிறு ரொம்ப சின்னதா லேசானதா இருந்தாலும் எலி தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்லை. அதுக்கு அந்த இடம் பழகி போச்சு. தப்பிக்க முடியும்னு நம்பிக்கையே இல்லாம போச்சு. ஆனா என்ன தெரியுமா? ஒரு நாள் எலியோட நல்ல நண்பன் ஆலி ஒரு வயசான அந்த எலிய பார்க்க வந்துச்சு. எலி, நீ ரொம்ப பலசாலி, துணிச்சல் மிக்கவன். உன்னால இந்த கயிறை அறுத்துட்டு தப்பிக்க முடியும். உன் வசதியான இடத்துலயே இருந்துட்டு உலத்தை பார்க்காம விட்டுடாதே இன்னும் ஆலி சொல்லிச்சு. எலி அந்த கயிறை பார்த்துச்சு. ஆலி சொன்னது சரிதான்னு புரிஞ்சிச்சு. திடீர்னு ஒரு தெம்பு வந்துச்சு. எலி அந்த கயிறை இழுத்து அறுத்துடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? கயிறு அருந்து போச்சு. எலிக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. அது சந்தோஷமா துணிச்சலா காட்டுக்கு ஓடி போச்சு. அதனால என் குட்டி நண்பர்களே, எலியோட கதையை மறந்துடாதீங்க. சில சமயங்கள்ல நம்ம எல்லாரும் நமக்கு பழகின இடத்தை விட்டு போக பயப்படுவோம். ஆனா நம்ம மேல நம்பிக்கை வச்சு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எலி மாதிரி துணிச்சலா இருக்க மறந்துடாதீங்க. இப்போதைக்கு போயிட்டு வாங்க.